நல்லா பார்த்தா நீ தான் லப்பர் பந்து இல்ல. கரெக்டா கண்டுபிடிச்சிட்டாங்க. நான் ஒரு விஷயத்துக்கு வேலை செஞ்சபோது நடக்குதுன்னா எல்லாருக்குமே நடக்கும். எல்லாருக்குமே அவங்கவுங்களுக்கான வாய்ப்புகளும் வசதிகளும் கண்டிப்பா இருக்கு. நம்ம தொடர்ந்து ஒர்க் பண்ண கிடைக்கும். மோட்டிவேஷன் பாசிட்டிவ். உங்க புக்ல டென்ஷன் வேணான்னு தானே எழுதி வச்சேன். ஐ லவ் யூ எழுதி வைக்கலையே. உங்க மனசுல உங்களை பத்தி என்ன நினைச்சிருக்கீங்க? பெரிய அழகினா ஓகே. உங்க மனசு உங்களை பத்தி என்ன நினைச்சிக்கங்க. என்ன பத்தி என்ன நினைச்சீங்க? போற வர பொண்ணுல ஐ லவ் யூ ஐ லவ் சொல்ல லோஃபர் பர்த் இருக்கா? அதுக்கு ஒரு பெரிய இங்கிலீஷ் டைலாக் பேசுறது வரல. ஹெல்தி க்ரோசர் பெருங்காயம் ஆர்ஜே விக்னேஷ் ஆஃபீஸ் பவர்ட் பை தன்வந்திராலயா ஆயுர்வேதா மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் மற்றும் ஆச்சியின் புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் தூள். வெல்கம் பேக் டு ஹெல்தி க்ரோசர் பெருங்காயம் ஆர்ஜே விக்னேஷ் ஆஃபீஸ் பவர்ட் பை தன்வந்திராலயா ஆயுர்வேதா மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் மற்றும் ஆச்சியின் புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் தூள். ஸோ வாங்கனே நம்மளுடைய ஐயா இன்னைக்கு பெரிய என்னைக்கு வந்தீங்க ராஜமா? அரங்கு நிறைந்த காட்சிகளா குடும்பஸ்தன் ஓடுறதுக்கு அரங்கு நிறைந்த இங்க பிளாக் ஷீப்ல இருந்து ஒரு வாழ்த்து. ஸோ கிரியேட்டர்ஸ் ஆஃப் பிளாக் ஷீப்னு இங்கே வந்து எல்லா டீமும் இருக்காங்க. சோஷியல் மீடியா, டிசைன், ஓடிடி, அப்புறம் நம்மளோட ப்ரொடக்ஷன், ஃபிக்ஷன், நான் ஃபிக்ஷன், சேல்ஸ், மார்க்கெட்டிங், இப்படி எல்லா டீமும் இருக்கக்கூடிய வாட்ச்மேன் ஓகே நீ தானே கிட்ட ஓகே. ஸோ எல்லாரும் தான். அப்புறம் ஹவுஸ் கீப்பிங், ஆர்டிஸ்ட் எல்லாருமே இருக்காங்க. ஸோ கிரியேட்டர்ஸ், ரைட்டர்ஸ் எல்லாரும் இருக்கக்கூடிய. ஸோ அவங்கெல்லாம் சேர்ந்து சில கமெண்ட்ஸ் எடுத்து வச்சிருக்காங்க. ஒருத்தருக்கும் உங்களோட ஏதாவது ஒரு போஸ்ட்ல இருந்து வரக்கூடிய கமெண்ட்ஸ் அதை அப்படியே நான் படிக்கிறேன். அது வாசகர் கேள்விகள். நேர்களே நம்மளோட எதிரொலி நிகழ்ச்சியில ஆமா முதல்ல இந்த ரெசிபி எனக்கும் தெரியும் சார், ஆல்ரெடி செஞ்சிருக்கேன், செம்மையா இருக்கும். ட்ரெய்லருக்கு வந்த கமெண்டா இருக்கும். இது என்னன்னா இந்த ரெசிபி ஏற்கனவே செஞ்சிருக்கலாம், செம்மையா இருக்கும்னு தெரியலாம். பட் இருந்தாலும் அதை என்ன நினைவு கூறுறதுக்கு இந்த படம் வந்து ஒரு பெரு வாய்ப்பா இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய தாழ்மையான கருத்து. இன்னொன்று என்னன்னா, பிரியாணியோட ரெசிபி எல்லாருக்கும் தெரியும். ரெசிபி சாப்பிட முடியாது, பிரியாணி சாப்பிட்றதுக்கு எல்லாரும் எங்க ட்ரெய்லரோட போயிடுவாங்களோ. ஓகே. எவ்வளவு துன்பம் வந்தாலும் திருமணம் பண்ணியே ஆக வேண்டும் என நினைக்கும் 90s கிட்ஸ் சார்பாக படம் பெற்று நைஸ். அது ஒரு பெரிய கல்ட்டாவே மாறிடுச்சுல. 90s கிட்ஸ்னா சிங்கிளா இருக்கிறது, துணை இல்லாமல் இருக்கிறது அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய கல்ட்டாவே மாறிச்சு. பட் ஆனால் இந்த நிலை மாறணும். நம்புவோம், நிச்சயமா நாளை நம்ம. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்க அப்படின்ற டைலாக்கு சிங்கிள்ஸ் பி லைக் நாங்க ஏன்டா நடுராத்திரில சுடுகாட்டுக்கு போறோம். நியாயமான கேள்விதான். உங்க வீட்டுல அதுக்கு அனுமதிக்கிறாங்களா? பிரஷரை தாங்குவீங்களா? ஒரு லெவலுக்கு அப்புறம் ஒருவேளை நல்லா இருக்குமோ அப்படின்னு தோணலாம். வாழ்க்கை வந்து நிரந்தரம் இல்லையா? நல்லா இருக்கும்னு தோணலாம். அப்புறம் ஒரு 10 வருஷம் கழிச்சு ஐயோ விட்டுட்டமேன்னு தோணும். சூப்பர் சூப்பர். எதையும் மனசுல வச்சு நீங்க சொல்லிருக்கலாம். ப்ளீஸ் டப் இன் தெலுங்கு அண்ட் ரிலீஸ் இன் ஓடிடி ஆர் தியேட்டர். தெலுங்குல டெஃபினெட்லி வில் ட்ரை. சான்வி மேடம் கிட்ட கோரிக்கை வச்சிருக்கோம். தெலுங்கு பக்கமும் மணிகண்டன் வந்து அவருடைய டைனாஸ்டி பெருசாக்கணும் அப்படின்னு. மேனிஃபெஸ்டேஷன் டு பிகம் லைக் மணிகண்டன். தெரியல, இது ஒரு பெரிய அவ்வளோ பெரிய பெஞ்ச் மார்க்லாம் நான் கிடையாது. இது வந்து நான் எப்பவுமே இப்ப சொன்னாலும் மோட்டிவேஷன் எப்பவுமே சொல்லுங்க. வேணும் வேணும். அப்புறம் எங்களுக்கு மோட்டிவேஷன் நான் வந்தது அதுக்காக தானே. ப்ளீஸ் புரிஞ்சுக்கணும். உண்மையில நாங்க பொதுவா வந்து நான் உங்களில் ஒருத்தன் அப்படின்னு சொல்றது, அப்படி அடையாளப்படுத்திக்கிறதுல எனக்கு பெரிய சந்தோஷம் இருக்குது. ஏன்னா அதான் உண்மை. நான் வந்து எல்லாரும் மாதிரி தான். ஓகேவா? இப்போ எல்லாருக்கும் வந்து இப்போ எனக்கு நினச்சா நான் ஒரு விஷயத்துக்கு வேலை செஞ்சபோது நடக்குதுன்னா எல்லாருக்குமே நடக்கும். இப்போ நான் ஒன்றுமே கிடையாதுன்ற அளவுக்கு பெரிய எக்ஸ்ட்ரானரி டேலண்ட்ஸை நான் பார்த்துருக்கிறேன். என்னடா இவ்வளோ டேலண்டடாக இருக்கார், நம்மளாம் ஒன்றுமே தெரில அப்படின்ற அளவில் நிறைய பேர் பார்த்துருக்கேன். மேபி ஏதோ ஒரு வகையில் அவங்களுக்கு அந்த சான்ஸ் கிடைக்காம இருக்கலாம். ஓகேவா? ஒரு முன்னாடியே எனக்கு கிடைச்சிருக்கலாம். அவ்வளோதான். நான் ஒருவேளை நான் வந்து சரியாக இன்னும் என்னை ஒழுங்காக ஒர்க் பண்ணிக்காமல் விட்டுட்டேன்னா நானும் இன்னும் கொஞ்ச நாளில் வந்து கிளம்பி போயிட வேண்டியதான். இப்போ
எல்லாருக்குமே எக்ஸ்ட்ரீம் அமௌண்ட் ஆஃப் டேலண்ட்ஸ் இருக்குது. சரியான வாய்ப்பு வரும்போது அதை வெளிப்படுத்தினா எல்லாருமே அதுக்கு மேனிஃபெஸ்டேஷன் டு பிகம் லைக் இந்த மாதிரின்றதுலாம் அவசியம். எல்லாருக்குமே அவங்கவுங்களுக்கான வாய்ப்புகளும் வசதிகளும் கண்டிப்பாக இருக்குது. நம்ம தொடர்ந்து ஒர்க் பண்ணால் கிடைக்கும். மோட்டிவேஷன் ஓகேவா? எத்தனை தடவை பார்ப்பேன் இந்த ரீல்ஸ்? இப்ப பாருங்க, நான் ஸ்டோரி வைப்பேன், போஸ்ட் போடுவேன். தேங்க்யூ சோ மச் மணிகண்டன், உங்களுக்கு டேக் பண்ணுவேன், கண்டிப்பா பார்க்கணும்னு நினைக்கிறேன். நல்லா பார்த்தா நீ தான் லப்பர் பந்து இல்ல. கரெக்டா கண்டுபிடிச்சிட்டாங்க. ஏன் சரியா நடிக்காதனால இல்ல அந்த சந்துக்குள்ள போகாம இருந்திருக்கா அந்த குடும்பத்துக்குள்ள அத்தனை பிரச்சனையே வந்திருக்காது. கெத்து கேரக்டருக்கு கெத்து கொடுத்ததே இந்த மனுஷன் தான். இது இல்லை, இதை நான் எதிர்க்கிறேன். இல்ல தலைவா, ஒரு வர்ணிப்பு ஒருத்தரை பத்தி அதான் சொல்றேன். என்னதான் தெண்டுல்கர் 6 அடிச்சாலும் அந்த டோனி கிரேக் சொல்லும் போது தான் லப்பர் பந்தின் டோனி கிரேக்கே அந்த கிராமத்துல இப்படி ஒரு சேர் லீடர் வந்து அவருக்கு இவன் தான் சேர் லீடரா கிடைச்சிருக்கான். ஹாய் திவாகர் ஜி, கிரேட் யுவர் ஃபியூச்சர், அமேசிங் ஆக்டிங், நாட் ஆஃப் ஓவர் ஆக்டிங். கரண்ட் சிச்சுவேஷனில் இங்கே காமெடி பண்ண தமிழ் சினிமாவில் இப்போ யாருமே இல்லை. ப்ளீஸ் அந்த இடத்த பிடிச்சிக்கோங்க. சாரி, பிடிச்சிருவீங்க. வேண்டாமண்ணா, உங்கள் பார்வையே 1000 அர்த்தம் சொல்கிறது. தேங்க்யூ தேங்க்யூங்க, சூப்பர் சூப்பர். ஸோ இப்படியே போனா 12 மணி ஆயிரும். சொல்லுங்க தலைவா, சொல்லுங்க, பாதி நிறுத்தாதீங்க. அடுத்த மணிவண்ணன் கிடைத்து விட்டார். கமெண்ட் மெய்ப்பட வேண்டும். ஓகே, அடுத்து அண்ணன் பிரசன்னா அண்ணன். ஐயா, அடுத்ததாக இன்னும் கொஞ்சம் தாடி வளர்த்தா நம்ம இன்னொரு ஆசிரமம் போடலாமே. இது நான் பல முறை யோசிச்சிருக்கேன். இருக்கு என்னோட பிளான் லிஸ்ட்ல அதுவும் இருந்தது. அப்ப நீங்க போய் சிவராத்திரி டான்ஸ் ஆடுவீங்களா? வேலைகள் முயற்சி பண்ணி நான் இவரை செலிபிரிட்டி இன்டர்வியூக்கு இவரை வர சொல்லி என்கிட்ட கேட்பாருல்ல. ஆமா அதெல்லாம் இருக்குல்ல. நீங்க இப்படி குளிச்சிங்கன்னா தலையில இருக்கிற முடியெல்லாம் கொட்டது, அப்போ உனக்கு எப்படி கொட்டுச்சு? என்னென்ன விஷயம், பல வேலைகள் நம்ம இது செய்ய முயற்சி பண்ணுறோம், இது கிடைக்கலன்னா இது கிடைக்கலன்னா அது அப்படிங்கும்போது நிறைய அனுபவம் சேர்ந்துருது. அந்த அனுபவத்தை வச்சுட்டு ஒரு சாமியார் ஆயிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணேன். அதிகபட்ச செலவு ஒரு 300 ரூபாய்க்கு ஒரு மஞ்சள் நைட்டி தான், அவ்வளோதான். அப்புறம் எவனோ வளர்த்துன மரம் ஏதாவது ஒன்று இருக்கும், இல்லை அதுவாக ஏதாவது ஒரு இதில் இருக்கும் இல்லையா? அங்கே போய் கொஞ்ச நாள் யாருக்கிட்டையும் பேசாமல் உட்காந்துக்கணும். கேட்பான், நீ யார், எதுக்கு இங்கே நைட்டி போட்டு வந்து உட்காந்துருக்க, எல்லாம் கேட்பாங்க. அவனுக்கு பதிலே சொல்லக்கூடாது. அப்புறம் நாளாக என்ன ஆகுன்னா, நீங்கள் பார்க்குறதுலையே அவன் அர்த்தம் கண்டுபிடிக்க ஆரம்பிச்சிருவான். அப்புறம் அவங்களா அதை சொல்லுவாங்க, சாமி இதை தான் சொல்கிறாரு. முடிஞ்சா வர்றவனெல்லாம் கல்லை தூக்கி அடிக்கலாம். ஆமாம், கல்லு சாமின்னு வச்சுருவாங்க. ஸோ இந்த பிளானும் இருந்தது. ஆக்சுவலாக சார் வந்து பொய் சொல்ல மாட்டார், ப்ராமிஸாக இருந்துச்சு. ஓகே, நானா இப்போ நீங்கள் படம் எடுக்க வேண்டிய சங்கர் என்ன சொல்றாரு, நானே ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் நெக்ஸ்ட் லெவல் கரியர். நக்கலைட்ஸ் மாதிரியே ஃபீச்சர் ஃபிலிம்லையும் ஒரு கலக்க எங்கள் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் நம்ம அவரை தான் சொல்லிக்கிட்டே இருந்தோம், குடிகார கேரக்டர். ஆனால் ஒருத்தர் உங்களோட வீடியோ கீழே சொல்றாரு, சரக்கடிக்கிற சீன்னா சின்ராசை கையிலேயே பிடிக்க முடியாது. அது சரக்கடிச்சு நடிக்கிறது என்னன்னா, அது ஒரு பெரிய அட்வான்டேஜ். நீங்கள் டைலாக் மறந்து என்ன வேணால் உளரலாம், குளரலாம், அது எது பண்ணாலும் அது நகைச்சுவையில் சேர்த்திடுவாங்க. அதனால அது ஒரு எஃபர்ட்லெஸ். இன்னொன்று ஸ்கிரிப்ட் ரைட்டரா நமக்கு கதையில் ஒரு ட்விஸ்ட் வேணும், ஏதாவது ஒன்று நடத்தணும் அப்படின்னா குடிகாரன் கேரக்டர் ஒரு பெரிய வரம் போன்றது. ஒரு 2 குடிகாரனுக்குள்ள உள்ள இறக்கிட்டோம்னா அவனுக்கு நம்ம விரும்பின தசைக்கு கதையை கொண்டு போயிடுவாங்க. சூப்பர். சுனிதாங்கிறவங்க சொல்கிறாங்க, வருஷத்துக்கு 2 படமாச்சு கொடுங்க மணி. மணிகண்டன் மூவினா மினிமம் கேரண்டின்னு எல்லாத்துக்கும் ஒரு தாட் வந்துருச்சு. இனிமேல் ஹீரோவை மட்டும் பண்ணுங்க ப்ளீஸ். சூப்பர். ஸோ இந்த கமெண்ட்ஸோட நம்ம வந்து நிறைவுக்கு வந்துட்டோம். ரொம்ப ரொம்ப நிறைவாக இருந்துச்சு இன்றைக்கி. மொத்தமாக நம்ம நீங்கள் வந்ததுலேருந்தே எந்த போலி பின்பமும் இல்லாத ரொம்ப சந்தோஷமான ஒரு மாலை பொழுதை கொடுத்ததுக்கு குடும்பஸ்தன் டீமுக்கு நன்றிகள். அண்ட் 24ஆம் தேதி தேட்டரில் வரப்போகுது படம். அப்புறம் இங்கே இருக்கிறவங்க ரிக்வஸ்ட், நான் எல்லா இன்டர்வியூலையும் கேட்குறாங்க, நீ கேட்குற அப்படின்னு நினைக்காதீங்க. ஏதாவது 2
என்னடா பேச வைக்கிறியா? இல்ல அந்த இதுல சொல்லுவார்ல, இதெல்லாம் வானான்னு தானங்க வாதியார் வேலைக்கு வர்றாங்க, மறுபடியும் ஏங்க என்ன ரவுடி ஆகுறீங்கன்னு வரல, அந்த மாதிரி. சரி நீங்க சொல்லுங்க, வேற விட்டுறலாம். நான் வந்து ஸ்டேஜ் கச்சேரி பண்ணின்னு இருக்கும்போது ஒரு லெவலுக்கு அப்புறம் எக்ஸ்ட்ரீமாக ஓவர் கான்ஃபிடென்ஸில் இவ்வளோ வாய்ஸ் பேசுவோமேன்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணிடுவேன்னா, யார் என்ன வாய்ஸ் வேணால் கேளுங்க, நான் பேசுகிறேன்னு சொல்லிட்டேன். ஏன்னா முக்கியமாக ஒரு செட் ஆஃப் ஆக்டர்ஸ் இருப்பாங்க, அந்த ஆக்டர்ஸோட வாய்ஸ் எனக்கு வரும்னு. அவங்க சம்மந்தம் இல்லாமல் சுந்தர்சி அப்படிலாம் எனக்கு வந்து பதறிடுச்சு. சரி ஒரு என்னடா இது இப்போ, ஏன்னா அதெல்லாம் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணது இல்லைல்ல. சரி என்னடா இது, அப்போ என்னது இது இப்போ என்னன்னா இது வந்து ரொம்ப மாசாவும் வருது, எந்த வாய்ஸ் வேணா கேளுங்க நான் பேசுகிறேன் அப்படின்னு. ஆனால் இதை வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறதுலேயே பிரச்சனை இருக்குது. அப்படின்றதுக்காக நான் ஒரு வழி கண்டுபிடிச்சேன். நான் ஒரு 5 ஆர்டிஸ்ட் எடுத்துன்னு போயிடுவேன், ஓகேவா? எந்த வாய்ஸ் வேணா கேளுங்கன்னா அவங்க பாட்டு கத்திட்டு இருப்பாங்க இது அதுன்னு. யாருமே அவங்க அந்த நான் பண்ண போகிற வாய்ஸை யாருமே கேட்டிருக்க மாட்டாங்க. ரஜினி சார் ஓகே அதை சொல்லிட்டு இதை பாருங்க, வாழ்க்கையில் வந்து நிறைய பிரச்சனை வரும். அதை வந்துட்டு எவ்வளோ பிரச்சனைகள் வந்தால் கூட உங்களுடைய மன உறுதி இருக்குங்க, அந்த மன உறுதிக்கு வந்து அது பெரிய வலிமை இருக்கு. அது வந்துட்டு நீங்கள் சரியான திசையில் நீங்கள் யூஸ் பண்ணிக்க சொன்னாக்கா நீங்களே நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு இந்த வருஷத்துல இருந்து அடுத்த வருஷத்துல நீங்க வேற ஆளா இருப்பீங்கன்றது உறுதி. வாய்ஸ்ல கூட மோட்டிவேஷனா பேசுறாங்க. இப்போ என்னன்னா, எனக்கு தெரிஞ்சு இவர்தான் ஆசிரமம் போட போறாரு. அவங்க ஒரு டெக்னிக்கோட வந்தாங்க, ரேரான ஏதோ ஒரு வாய்ஸை கேட்கணும்னு. நீங்க உங்க டெக்னிக்கை சொல்லி அவங்களுக்கு அப்புறம் இதே மாதிரி எல்லாரும் கிளாப் பண்ணுவாங்க. இப்போ அடுத்த யார் வாய்ஸ் கேட்க கமல் சார் ஓகே, யாரும் கேட்டு கமல் சார் ஓகே. அப்புறம் இந்த மாதிரியான டெக்னிக் யூஸ் பண்ணிருந்தேன். இப்போ நீங்க கேளுங்க பாப்போம். டேய் சத்தம் போடாம தனித்தனியா கேளுங்க பாப்போம். கமல் சார் ஓகே ஓகே. இங்க பிளாக் ஷீப்பை பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியமான, பொதுவாக யூடியூப்ல நிறைய நிகழ்ச்சிகளை பார்க்கறது உண்டு. பட் இந்த பேட்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு பேட்டியை பார்க்கறதுக்கு, பேட்டி காண்றதுக்கு நிறைய பேர் வருவாங்க. அதெல்லாம் பேட்டியை பார்க்கறதுக்கு இத்தனை பேர் எங்களுக்காக நின்றுட்டு இருந்ததுக்காக ரொம்ப நன்றி. தேங்க்யூ. அஜித் சார் சின்ன வயசு வாய்ஸ், அந்த வாய்ஸ் அது மட்டும் எனக்கு டார்ச்சர் பண்ண மாட்டோம், உங்களை டார்ச்சரே பண்ண மாட்டோம். அந்த ஒரே ஒரு வாய்ஸ் அவ்வளோதான், முடிச்சு அவ்வளோதான். அஜித் சார் அஜித் சார் ஏன்னா அது வரும் அதெல்லாம். ஓகே, உங்கள் புக்கில் டென்ஷன் வேணான்னு தானே எழுதி வச்சேன், ஐ லவ் யூ ஒன்று எழுதி வைக்கலையே. உங்கள் மனசு உங்களை பற்றி என்ன நினச்சிருக்கீங்க, பெரிய அழகினா ஓகே. உங்கள் மனசு உங்களை பற்றி என்னென்ன நினச்சிக்கங்க, என்னை பற்றி என்ன நினச்சிங்க. போகிற வர பொண்ணுட்டில் ஐ லவ் யூ ஐ லவ்னு சொல்ல லோஃபர் பர்த் இருக்கா, ஓகே. அதுக்கப்புறம் ஒரு பெரிய இங்கிலீஷ் டைலாக் பேசுகிறது வரல. இல்லைண்ணே, இதை பண்ணுனா நம்ம லெவல் இறங்கிருமோ அப்படின்ற இன்செக்யூரிட்டி இன்புட்டு கூட இல்லாததுனால தான் உங்களால் இதை பண்ண முடியுது. இன்னும் நிறைய பெரிய உயரங்களை நிச்சயமா அடைவீங்கண்ணே. இதை நீங்கள் முடிக்கிறப்போ ஒரு சத்தம் நீங்கள் கேட்டுச்சுல்ல, அந்த கைத்தட்டும் அந்த விசில் சத்தமும் உங்கள் லைஃப் லாங் கேட்டுக்கிட்டே இருக்கணும்னு பிளாக் ஷீப் நன்றி. குடும்பஸ்தருக்கு நீங்கள் என்ன சொல்லுங்க? அதான் நாங்கள் இங்கே வந்தபோது தொடர்ச்சியாக வந்து நிறைய ப்ரொமோஷன் ஆஃப்டர் ப்ரொமோஷன்ஸ் அந்த மாதிரி போயிட்டே இருந்தது. ஒரு 2.5 hours 3 hours வந்து பயங்கர தரோ என்ஜாய்மெண்ட், ரொம்ப பயங்கர சந்தோஷமாக இருந்தது. ஈச் அண்ட் எவ்ரி பர்சன் வந்து ஒரு இன்டர்வியூவை எவ்வளோ ரொம்ப பர்சனலாக மதித்து எங்களுக்காக வந்து பார்த்தே அவ்வளோ மாரல் சப்போர்ட் கொடுத்ததுக்காக, இந்த இன்டென்ஷனுக்காக நீங்கள் கண்டிப்பாக இந்த இன்ஸ்டிடியூஷன் வந்து இன்னும் பெருசாக வளர என்னுடைய மிகப்பெரிய வாழ்த்துக்கள். தேங்க்யூ. இவரை பற்றியும் சொல்லணும். நான் ரொம்ப ஆரம்ப காலகட்டத்திலேருந்து ஏன்னா ஒரு சின்ன விஷயம் பண்ணால் கூட இல்லை, அவர் ஃபோன் பண்ணி விஷ் பண்ண தவறுனதில்லை. அந்த நல்ல மனசுக்காகவும் கண்டினியூஸாக அடுத்தடுத்த பெரிய வெஞ்சர்களை பண்ணுறதுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். நிஜமாவே சொல்லான் கேட்டு சொன்ன மாதிரி ஆயிடுச்சு. நாங்கள் 2016 இறுதியில் நக்கலைட்ஸ் தொடங்கினோம். அப்போ சும்மாடா செக்கிங்கிற பேரில் இருந்துச்சு. அதுக்கு பிறகும் நிறைய முயற்சிகள் உண்டு. நம்ம சொசைட்டியில் என்னென்னா, யூடியூப்பில் வீடியோ போடும்போது நீ ஓகே விஜய் டிவியில் எப்போ வருவேன் அப்படின்னு கேட்பாங்க. அப்புறம் விஜய் டிவிக்கு தான் முயற்சி பண்ணி விஜய் டிவிக்கு போய்ட்டு நான் அப்புறம் படம் பண்ணலையா.
சரின்னு அப்படியே கஷ்டப்பட்டு வந்து சினிமாக்குள்ளே நுழைஞ்சோன்னா எத்தனை படம் பண்ணுற வருஷத்துக்கு அது முடிஞ்சுன்னா விஜய் சார்கிட்ட வாய்ப்பு எதாவது கேட்டியா இல்லையா, அந்த ஆஃபீஸ் போனியா. ஸோ இது ஒரு எண்ட்லெஸ் காரிடார், இது போயிட்டே இருக்கும். அப்போ இதில் எது வெற்றி அப்படின்னு நமக்கே தெரியாது. ஒவ்வொரு தரம் வந்து நின்னோன்னா அங்கே அப்படிம்பாங்க. இந்த பழனி பாத யாத்திரை போகிறவங்களை அப்படி தான் கூப்பிடுவானுங்க. அந்த விளக்கமாக தெரியுதுல அதுதான் அப்படிம்பாங்க. அங்கே வந்தோடனே அங்கே தெரியல அதுதான் அப்படிம்பாங்க. இப்படியே போயிடும். பழனி வந்தால் கூட பழனி வந்துட்டோன்னு அவனே நம்ப மாட்டான். சரியா, அந்த மாதிரியான ஒரு மனநிலையில் தான் நம்மளை வச்சுருப்பாங்க. ஸோ நாங்கள் அது போல் தான் நாங்கள் ஒரு 4-5 வீடியோ பண்ணியிருக்கும்போது வேறு ஒரு இன்டர்வியூவில் சும்மா நாச்சிக்கு மென்ஷன் பண்ணி ரொம்ப அற்புதமாக பண்ணுறாங்க அப்படின்னு எங்களை இது ஏன் சொல்கிறேன்னா, நம்ம முதல்ல வந்தபோது பேசிகிட்டு இருக்கும்போது ஒருத்தன் ஜெயித்ததுக்கப்புறம் எல்லாருமே பாராட்டுவாங்க. அது நான் சொன்னேன் இல்லையா, அது வெறும் வார்த்தைகள் தான். ஆனால் ஒருத்தன் முயற்சி செய்யும்போது பாராட்டுறது இருக்குல்ல, அதுதான் அவனை வாப்பா சீக்கிரம் வா நல்லா எந்திரிச்சு வா அப்படின்னு சொல்கிறதுக்கான ஒரு பெரிய மாரல் சப்போர்ட். அது மட்டும் இல்லை, அதுக்கப்புறம் நாங்கள் அவரை நேரில் சந்திக்கும் போதும் சரி மனம் திறந்து பாராட்டுவார். ஆக்சுவலாக என்ன செய்கிறோமோ அதை பொத்தாம்போது நல்லா இருக்கு தம்பி சூப்பர் அப்படிங்கிறது இல்லை, அந்த மாதிரி கிடையாது. நீங்கள் தமிழ்நாட்டோட ஏஐபி அப்படின்னு சொன்னார். நம்ம என்ன செய்கிறோமோ எக்ஸாக்டாக ஒரு ஆள் புரிஞ்சு பாராட்டுறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு சந்தோஷம். இது மட்டும் இல்லை, நாங்கள் அதுக்கப்புறம் சென்னை எப்போ வந்தாலும் இங்கே தங்கிறதுக்கு அதுக்கெல்லாம் எங்கேயுமே இடம் கிடையாது. நாங்கள் பிளாக் ஷீப் நண்பர்களுடைய அறையில் தான் தங்குவோம். நம்ம கோடம்பாக்கம் ஸ்டேஷன் பக்கத்தில் இருந்த ஃப்ளாட்டில் தங்கியிருக்கோம். நம்ம டியூடிவிக்கி அறையில் தங்கியிருக்கோம். கலையரசன் ரூமில் தங்கியிருக்கோம். நான் வந்தோடனே அங்கேருந்து மெசேஜ் போடுவேன், கலை அப்படின்னோடனே அண்ணே சாவி இங்கே கொடுத்துருக்கேண்ணே வரேங்கிறது தான் இருக்கும். எப்போ என்ன அண்ணே சாவி கொடுத்துட்டு போயிருக்கேண்ணே வந்து இப்படி ஒரு சப்போர்ட். இது வந்து வெறும் ஒரு சொல்கிறது இல்லை, நடந்துருக்கு த்ரூ அவுட் தீஸ் இயர்ஸ். இன்னைக்கு வரைக்கும் அந்த பாண்டிங்கும் அந்த லவ்வும் இருக்குது. வி ஆர் என்ஜாயிங் இட் ஆக்சுவலி. தேங்க்யூ வெரி மச். ஏன்னா இன்றைக்கி ஒரு படம் பண்ணுறது ஒரு பெரிய விஷயமா நான் அது நினைக்கல. ஏன்னா எப்படி இருந்தாலும் நம்ம கோயம்புத்தூர்லேருந்து கிளம்புனா திருப்பூர், சேலம் இல்லையா, ஜோலார்பேட்டை, சென்னைக்கு வந்து தானே ஆகணும், வந்துடுவோம். ஆனால் அந்த ரயில் பயணத்தில் நமக்கு தாகத்துக்கு ஒருத்தன் தண்ணி கொடுத்து, பசியோடு உட்காந்துருக்கேன்னு சாப்பாடு கொடுத்து, நம்மளை எனர்ஜியாக கொண்டு வந்து இறக்குறது இருக்குல்ல சென்னையில், அதுக்கு வந்த நண்பர்கள் இருக்காங்களா, அந்த நண்பர்களில் ரொம்ப முக்கியமானவங்களா நான் ஆர்ஜேவிக்கையும் பிளாக் ஷீப் நண்பர்களையும் நான் பார்க்குறேன். எஸ், யூ ஹாவ் பீன் அ ரெசார்ட் ஃபார் அஸ் த்ரூ அவுட் அவர் ஜேர்னி. ஐ தேங்க்யூ வெரி மச். நன்றி. இல்லை, இப்போ நக்லைட்ஸாக அசோசியேட்டடாக அவங்க எல்லாருமே ஒன்றா இருந்திருக்காங்க. நான் குழுவில் இருந்தாலுமே நான் அவங்ககிட்ட பேசினதோ எந்த வித இதுவுமே இல்லை எனக்கு. நான் அப்படியே ஐசோலேட்டடாகவே தான் இருப்பேன். ஆனால் சினிமாவில் வந்து இப்போது குரங்கு படல் அப்போவே நம்மளை ஃபைன் பண்ணுறது இருக்குல்ல, ஆஃப்டர் லவர் வந்து ஓகே, அது ஹாப்பி தான் எல்லாரும் ஃபைன் பண்ணுறாங்கன்னு. ஆனால் குரங்கு படல் அப்போவே ஃபைன் பண்ணி நம்மளை கொண்டு வந்து அதுக்கப்புறம் சொல்லப்போனால் என் லைஃபோட ஃபஸ்ட்டு அவார்டு, ப்ராப்பர் அவார்டு நாமினேஷன் வந்து பிளாக் ஷீப். அப்புறம் அங்கே செட்லேயும் வந்து நான் இப்போ பண்ணுறப்போ லப்பர் பந்து வரல இல்லை தலைவா. ஆனால் என்னை வந்து அதே இன்னைக்கு என்ன ஒரு இது ரெஸ்பெக்ட் கிடைக்குதோ அதை விடவே கொஞ்சம் ஜாஸ்தியாக என்னை ரொம்ப சூப்பராகவே பார்த்துக்கிட்டாங்க அந்த செட்டில். ஒவ்வொரு இப்போ கலையோட இதே இருக்கும்ல, பயங்கரமாக நம்பிக்கை வைப்பார். என் மேலே பயங்கர ஸ்ட்ராங்கான பிலீஃப் இருந்தது. அது வந்து ரொம்ப ரேராக கிடைக்கிற ஒரு மெட்டீரியல். ஏன்னா இப்போ நக்லைட் ஸ்கூல் என்னை நம்புறது வேற, என் டீம் என் ஃப்ரெண்ட்ஸு பாருங்க. அது வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலாக இருந்தது. அது வந்து அதான் ஒரு இதில் சொன்னேன், நக்லைட்ஸோட இந்த குடும்பஸ்தன் படம் வந்து லைஃப் டைம் செரிஷ் பண்ணுற மாதிரி எனக்கு ரியோ சார் கூட பண்ண படம், கலை டைரக்ட் பண்ண படம், தலைவர் கூட பண்ண படம் வந்து எனக்கு லைஃப் டைம் ஃபுல்லாக செரிஷ் பண்ணுற படமாக இருக்கும். அப்புறம் இந்த இன்டர்வியூவுமே சொன்ன மாதிரி பயங்கர எஃபர்ட் எடுத்து சும்மா ஒன்று ஒரு ப்ரமோஷன் பண்ணுறோம் அப்படின்னு இல்லாமல்
அதுக்கு பயங்கர மெனக்கெடுதல். இது இத்தனை பேர் நின்றுக்கிட்டு இருக்கிறாங்கன்னு எனக்கு ரொம்ப நேரமா எனக்கு டவுட்டாக தான் இருந்தது. தலைவன் ஓ சர்வாதிகாரியாட்டு இருக்கு. கை தட்டுங்கப்பா. ஆமா கை தட்டி எதிர்ப்பு தெரிவிங்க. அது இப்போ வினோத்தோட செல்ஃப் பேரடியா இருக்கட்டும் வந்துட்டு நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லவா? முதல்ல சொல்றேன்னு சொன்னேன்ல, இப்ப சொல்லவா? நீங்க இப்ப சொன்னீங்கல்ல ஒரு ரோல், அந்த ரோல்ல குரங்கு பிடல் அன்னைக்கு உங்களை பாக்குறவரையிலும் இருந்தது அவன் தான். இல்ல சொல்லிருக்கேன் இல்ல மீட் பண்ணப்பே சொன்னாப்ல, அதுதான் சொல்றேன். அந்த மாதிரி எப்பயுமே உள்ள வச்சுக்கவே மாட்டாங்க. ஆமா சொல்லலாம் ரைட்ல நான் பண்ண வேண்டிய ரோல் ஆனா சூப்பரா பண்ணிருந்தீங்கன்னு சொன்னாங்க. தண்ணி குடிங்கன்னா ஆத்தாடி என்ன தெரியும் இல்லப்பா இருக்குப்பா ஃப்ளைட்ல மை கோ பேசஞ்சர் யூனோ. நானுமே ஃப்ளைட்ல போயிருந்தேன். இல்ல அது வந்து எல்லாமே இப்போ செல்ஃப் பேரடி பண்றது வந்து அதுவே ஒரு ட்ரெயிட் தான். தேங்க்யூ வினோத், ரொம்ப ரொம்ப சூப்பரா. படத்தோட ப்ரமோஷன் பத்தி ஏதாவது பேசுங்க பாய். குடும்பஸ்தன் வந்து உங்களுடைய ஃபேமிலியோட படம் பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிற உங்க கருத்துக்களை ஏங்க யூ சர்டிபிகேட் வாங்கிருக்கீங்க? ஆமா யூ சர்டிபிகேட். அதனால வந்து தாராளமா தைரியமா உங்களுடைய குழந்தை குட்டிகளோட நிச்சயமா ஒரு ஃபேமிலி படம் பார்த்த சிரிச்ச நிறைய இடங்கள்ல உங்களோட அசோசியேட் பண்ணிக்கக்கூடிய ஒரு கதை அம்சம் இருக்கிற ஒரு படம் நிச்சயமா பார்த்துட்டு எப்படி இருக்கு. எஸ், இது ப்ரொமோஷன் இல்லை, ஜஸ்ட் இன்டிமேஷன் கூட சொல்லிக்கலாம். ஏன்னா ப்ரொமோஷன்றது அவங்க பார்த்துட்டு பண்றது தான். அது நடந்துடும். அது இந்த படம் வந்து 24ஆம் தேதிக்கு அப்புறம் வேர்ட் மவுத் தான் அது வந்து ஸ்ப்ரெட் ஆயிரும் அப்படின்ற நம்பிக்கையோட ஒரு இன்டிமேஷன் கொடுத்துட்டோம். 24ஆம் தேதியிலிருந்து உலகெங்கிலும் இருக்கக்கூடிய அத்தனை திரையரங்குகளையும் குடும்பஸ்தன் பார்த்து ரசிக்க தவறாதீர்கள். ஓகேவா? ஆர்ஜே விக்னேஷ் ஒரு முறை கோயம்புத்தூர் வந்திருந்தாரு. அப்போ அவருக்கு ஆன்லைன் ஆலமரம்ங்கிற பட்டத்தை நாங்கள் கொடுத்துருந்தோம். அந்த ஆலமரம் கிளை பரப்பி இவ்வளோ பெருசாக வளர்ந்துருக்கிறது ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. மேலும் இது ஆள் போல் தலைக்கணும்னு சொல்லி நான் எல்லாத்தையும் வாழ்த்துறேன். நன்றி. நவீன நிறைய நல்ல நினைவுகளையும் வாழ்த்துக்களையும் இந்த இடத்துல இருந்து எடுத்துக்கிட்டு இப்போ நம்ம விடைபெறுகிறோம். மறுபடியும் இன்னொரு அற்புதமான ஆர்ஜே விக்னேஷ் ஆஃபீஸ் சொல்ல உங்களை வந்து மீட் பண்ணுறோம். அதுவரை விடைபெறுவது ஆர்ஜே விக்னேஷ், அதிர்ச்சி அருண், என்டையர் பிளாக் ஷீப் ஃபேமிலி அலாங் வித் குடும்பஸ்தன் டீம். இது ஹெல்தி கிராசர் பெருங்காயம் ஆர்ஜே விக்னேஷ் ஆஃபீஸ் பவர்ட் பை தன்வந்த்ராலயா மல்டி ஸ்பெஷாலிட்டி ஆயுர்வேதா ஹாஸ்பிட்டல் மற்றும் ஆச்சியின் புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் தூள்.